லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இவன் சொல்றது ஏதாவது புரியுதா? இனிமே இவன் வந்தானா நீயும் வராத. வரதா இருந்தா தனியாவா. நான் பேசுறதே புரியலையா? யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ஏய், என்னடா இன்னும் கிளம்பலையா? பாரு, நீ காலேஜுக்கு போகாம இருக்க கூடாது. உங்க அம்மா பணத்தை கட்டுவா. படிப்பு தான் முக்கியம். நான் சொல்றது புரியுது இல்ல? கிளம்பிட்டக்கா. கிளம்பு. அம்மா வரேம்மா. அக்கா வரேன். வரேன்க்கா. அம்மா, இந்த சங்கிலியே இனிமே மெஸ்ஸுக்குள்ள விடாதீங்க. அவனை கண்டாலே பிடிக்கல. அவன் தாடியும் மொகரையும். எப்படியாச்சும் மீனாட்சி அம்மாவுக்கு உதவி பண்ணலான்னு பார்த்தா இப்படி முடியாம போச்சேடா. அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணி பொண்ணை கரெக்ட் பண்றதெல்லாம் ஓல்டு டெக்னிக்னே. நீ நேரா போய் அண்ணியே கரெக்ட் பண்ணுன்ற. சேச்சே, காதலுக்காகலாம் இல்லடா, நியாயத்துக்காக. எங்க அம்மா வட்டி கூடுறவங்க தான். ஆனா தப்பா இது வரைக்கும் எதுவுமே பண்ணதில்லை. நல்லது பண்ணணும் தான் அவங்க எப்பவுமே மனசார நினைப்பாங்க. இந்த விஷயத்துல அம்மாவை தப்பா நினைச்சிடக்கூடாதுன்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் என்ன, பத்திரத்தை எடுத்துட்டு போய் அம்மாட்ட காமிச்சலாம்ல. காமிச்சிடலாம்டா. ஆனா அவங்க வேற யார்ட்டையாச்சும் போயிட்டு மெஸ்ஸை காலி பண்ணி கொடுங்கன்னு கேட்டா என்னடா பண்றது? இதுல எங்க அம்மாவுக்கும் சக்திக்கு வேற முட்டிக்கிட்டு இருக்கு. சக்தி தான் மெஸ்ல இருக்கான்னு மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சது, அவ்வளோதான். அதுக்காக தான் இதை நாமளே டீல் பண்ணி சரி பண்ணணும்னு பாக்குறேன். பாயிண்ட். ஆனாலும் உன்னை பார்த்தாலும் எனக்கு ரொம்ப பாவமா இருக்குண்ணே. எவ்வளவு ஜாலியா கெத்தா சுத்திக்கிட்டு இருந்த. இப்ப பாரு, உன்னை சுத்தி எவ்வளவு கவலை. அப்படின்னா உங்க அண்ணியை பார்த்ததுல இருந்து தான் என் நிம்மதி போச்சுன்னு சொல்றல? அண்ணன் நான் அப்படி சொல்ல வரல. இவனா? இவன் எதுக்குடா இங்க வரான்? அதானே அண்ணே, இவன் தானே உன் லவ்வுக்கு எதிரி. இவனை நாள் தட்டு தட்டி அந்த மெஸ் பக்கமே போக விடாம பண்ணணும்னே. இன்னொன்னு, இவன் நல்லா இங்கிலீஷ் பேசுறான். சரி இரு, முதல்ல அவன் எதுக்கு வந்திருக்கான்னு பாப்போம் வா. ஐயோ அண்ணே, நீ ஒன்றும் கவலைப்படாதண்ணே. நீ இங்கே இரு. நீ கீழே வந்தனா ரங்கநாயகம்மா பையன் தெரிஞ்சிடும். நான் போய் பேசுகிறேன். நீ இருக்குடா உனக்கு. ஹலோ, எஸ்கூஸ் மீ, 1 minute. இங்கே வாங்க. ஹலோ, நீ எங்க இங்க? நீங்க ஆமா, நீங்க எங்க இங்க? அதை நான் கேட்கணும். நீ எங்க இங்க? அது எனக்கு அவசரமா பணம் கொஞ்சம் கடனா தேவைப்படுது. அதான் ரங்கநாயகி அம்மா வீட்டில் பணம் கிடைக்கும்னு சொன்னாங்க, அதான் வந்தேன். கடன் கேட்டு வந்தியா? கடன்னா எவ்வளவு? 10 லட்சம். எவ்வளோ? 10 லட்சம். ஏதோ ஒன்று என் காதில் கொஞ்சம் கேட்குது. உன்னோட சொல்லு. 10 லட்சங்க. 10 லட்சம். 1000 ரூபாய் கடைவாங்க. இங்கே 4 நாளாக லோன்னு அலைவாங்க. உனக்கு எப்படி 10 லட்சம் தருவாங்க? ஏங்க, நான் கேட்டு பார்க்குறேனே, எனக்கு தருவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை? நம்ம கணக்குள்ள போறாருல, அவர்கிட்ட கேட்டுருவோம். யோ தண்டா. ஏய், என்ன கோதண்ணே, வாங்கண்ணே. இவர் உங்ககிட்ட பர்சனலா பேசணுமா? என்ன? யோ கேக்குறீங்களா? சொல்லு சார். எனக்கு பணம் அவசரமா தேவைப்படுது. யார் நீங்க? எந்த ஊர்ப்பா நீ? இதுக்கு முன்னாடி நான் உன்னை இங்க பார்த்ததே இல்லையே. திடீர்னு வந்து பணம் கேட்டா என்னப்பா அர்த்தம்? இவருக்கு என்ன நல்லா தெரியும். ஐயோ சார், நான் இங்கே காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கேன். அப்படியா? சரி, இங்க பாரு, அமௌண்ட் எவ்வளோன்னு சொன்னா அம்மாட்ட கேட்டு பார்க்குறேன். ஒரு 10 லட்சம் போதுங்க. 10 லட்சமா? அவ்வளோலாம் தர முடியாதுப்பா. நான் என்னமோ 10,000 5,000 நினச்சிட்டேன். சார்,
வட்டியை பற்றி யோசிக்காதீங்க, அதெல்லாம் கரெக்டாக டைமுக்கு கொடுத்துருவேன். என்னோட சேலரி ஸ்லிப்லாம் கூட இருக்குது, நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்களேன். 500 1000க்கு திண்டாடுறாங்க, அதுக்கோசரம் 10 லட்ச ரூபா தர முடியாது. நல்ல ஆளு சார் நீங்க. சார் கேட்டேல, கிளம்பு. 500 ரூபாய் 5 நாளாக கேட்டுக்கிறதுக்கு அதுவே தரல, எனக்கு 10 லட்சம் வேணுமா? மீனாட்சி அம்மா, மீனாட்சி அம்மா. சார் நீங்களா? வாங்க சார், வாங்க உட்காருங்க. இருங்க சார், நான் தண்ணி கொண்டு வரேன். வாங்க சார், வாங்க. எப்படி சார் இருக்கீங்க? அம்மா எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. படிச்சிட்டு இருந்தியாம்மா? ஆமா சார். சரி போம்மா, போய் படி. பரவாயில்ல சார். சார் இந்தாங்க. உட்காருங்கம்மா. இருக்கட்டுங்க. பரவாயில்ல, உட்காருங்க. நீங்க எங்க வீட்டுக்கு வந்து எவ்வளவு நாளாச்சு சார்? முன்ன மாதிரி ரொம்ப இடங்களுக்கு போக முடியலம்மா. அதுவும் இல்லாம உங்களுக்குள்ள பர்சனலா நிறைய இருக்கும். நான் வந்து கஷ்டப்படுத்த கூடாது இல்லையா? ஐயோ, இதுல என்ன சார் கஷ்டம்? நீங்க வரப்ப அண்ணியையும் கூட்டிட்டு வந்திருக்கலாமே. அடுத்த தடவை வரும்போது கூட்டிட்டு வரேம்மா. இப்போ நான் எதுக்கு வந்தேன்னா, அன்னைக்கு நீங்க ஏதோ ஃபோன் பண்ணீங்களாமா, என்ன கேட்டீங்களா? அது விஷயமா கேட்டு போலான்னு தான் வந்தேன். மா, நீ சாருக்கு ஃபோன் பண்ணியா? எப்பமா பண்ண? 10 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். எதுக்குமா ஃபோன் பண்ண? அதாம்மா, அன்னைக்கு ஒரு நாள் வத்தல் போட்டோம்ல, யமுனா வந்து சார் வீட்டு பக்கம் தானே போற, அப்படியே போய் சாருக்கு கொண்டு போய் கொடுன்னு சொன்னா. அதான். நீ அதுக்காக ஃபோன் பண்ண மாதிரி தெரியலையே. சக்தி, சக்தி. வாங்க சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. சரிங்க சார். சக்தி, எனக்கு பார்சல் கட்டுற வேலை நிறைய இருக்கு. கல்லால யாரும் இல்ல, கொஞ்சம் வரியா? வரேன்க்கா. வா போலாம். நீங்க பேசிக்கிட்டீங்க. சரி இருங்க சார். அம்மா அவருக்கு காஃபி போட்டு கொடு. சரி வாக்கா. மீனாட்சி அம்மா, ஏதாவது பிரச்சனையா? நிறைய சார். அதுக்கு தான் சார் அன்னைக்கு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். உங்ககிட்ட சொல்லாம நான் வேற யார்கிட்ட சொல்லுவேன்? இப்ப என் நிலைமை நெருப்புல நிக்கிற மாதிரி இருக்கு சார். இவ்வளவு நடந்துருச்சா? இது அப்படியே விட்டா சரி வராது. சட்ட ரீதியா தான் அணுகணும். முதல்ல சக்தியை கூப்பிடுங்க. ஐயோ, அவகிட்ட சொல்லாதீங்க சார். சக்தி சார் வேணாம் சார், வேணாம். உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இந்த விஷயம் மட்டும் அவளுக்கு தெரிஞ்சதுன்னா உடனே நேரா அங்க போய் உண்டு இல்லேன்னு பண்ணிட்டு வந்துருவா. அது இன்னும் பெரிய பூதாகரம் ஆயிடும். அப்புறம் யமுனா கல்யாணத்தை எப்படி நடத்துறது? தயவு செஞ்சு இந்த விஷயத்த சக்தி கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க. மா, என்கிட்ட ஏன் சொல்லக்கூடாது? என்கிட்ட இருந்து என்ன மறைக்கிறீங்க? சார், நீங்க சொல்லுங்க சார். அம்மா என்கிட்ட என்ன சொல்ல வேண்டான்னு சொன்னாங்க? அது வந்துமா, அது வந்து சார், இப்போ நீங்க சொல்ல போறீங்களா இல்லையா? நீங்க எப்பவுமே பொய் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். தயவு செஞ்சு என்னன்னு சொல்லுங்க சார். அது யமுனா கல்யாண விஷயமா பேசிட்டு இருந்தாங்க. அதுல எனக்கு தெரியாத விஷயம் என்ன இருக்கு? கல்யாணம் நடந்தா உங்க அப்பாவை கூப்பிடணும்ல. உங்க அப்பானாலே உனக்கு பிடிக்காது, அதனால தான் உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது அந்த ஆளை கூப்பிடுறத பத்தி யோசிக்காதன்னு? அவர் இல்லனா இந்த கல்யாணம் நடக்காதா என்ன?
நீங்களே சொல்லுங்க சார், அப்பா இல்லாத பொண்ணுங்களுக்கு இந்த உலகத்துல கல்யாணம் நடக்கிறது இல்லையா என்ன? அப்படி இல்லம்மா, நீ சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. ஆனா அது வேற இல்ல. நீங்களும் அவரும் வேற வேற ஊர்ல இருந்தா கூட பரவாயில்ல. இப்ப பாருங்க, பக்கத்து தெருவுல இருந்துகிட்டு நாம அப்படி சொல்ல முடியுமா? அதெல்லாம் சும்மா சார். உலகம் ரொம்ப மாறி போயிடுச்சு. நீங்களாச்சும் எங்க அம்மாக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டு போங்க சார். பாத்தியா, இதுக்கு தான் மீனாட்சி அம்மா உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உடனே டென்ஷன் ஆயிட்டல்ல? மா, எனக்கு உன் மேல எந்த கோவமும் இல்லம்மா. நீ இப்படி பயந்துகிட்டே இருக்கிறத என்னால பார்க்க முடியலம்மா. என் அம்மா எப்பவும் தைரியமா சந்தோஷமா இருக்கணும். எனக்கு அதுதான் வேணும். அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா. நீ போய் படி. இந்தா சார், இதை எடுத்துட்டு போ. சரிம்மா. சரி மீனாட்சி அம்மா, நான் கிளம்புறேன். ரொம்ப சந்தோஷம் சார். அண்ணா, இதுல அந்த நீதிமணி பேர் தானே இருக்கு. நீதிமணியோட பொண்டாட்டி பேரு மீனாட்சின்னு போட்டிருக்கு. அண்ணா, என்னாச்சு? ஒன்றும் இல்லை. பாரு, உன் முகமே சரியில்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடு. அண்ணா, பூஜா வரும்போது நீ வீட்ல இருக்கணும் தானே அம்மா சொன்னாங்க. அதுக்குன்னு எப்பவுமே வீட்ல இருப்பியா? இது அம்மா மேல இருக்க கோவமா இல்ல உன் ஆளை பார்க்க முடியலன்ற வருத்தமா? அம்மா மேலே நான் என்னைக்குமா கோவப்பட்டிருக்கேன்? அம்மா சொல்கிறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குன்னு எனக்கு புரியுது. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலம்மா. மனசே சரியில்லை. அண்ணா, என்ன யோசனை? இல்லை, ஒரு நாள் அவளை பார்க்கலனாலே இவ்வளோ கஷ்டமா இருக்கு. நீ எப்படிதான் இவ்வளோ நாள் மாமாவை பார்க்காம பேசாம இருக்கியோ? இவ்வளோ நாள் உன் வழியெல்லாம் புரிஞ்சுக்காம இருந்துட்டோன்னு நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. மா, நீ ஒன்றும் கவலைப்படாத. உன்னையும் மாமாவையும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட கடமை. சரியா? தேங்க்ஸ்ண்ணா. அண்ணா, சொல்லுமா. பூஜா அம்மாவோட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டே வரா. எதா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமா. இந்தாங்க, உங்களுக்கு வேற ஏதாவது? வேணாமா, போதும். ஏங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். ஒரே ஒரு நிமிஷம்தான் ப்ளீஸ். கிணத்து பக்கம் வர முடியுமா? ஏங்க, முதல்ல பயப்படாதீங்க. ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன். இந்தாங்க. இதை கொடுக்க தான் நான் உங்களை வர சொன்னேன். வாங்கிக்கோங்க.
இல்லங்க, இது எதுவும் சரிப்பட்டு வராது. ஏன் என்னாச்சு? இல்லங்க, சொன்னா கேளுங்க, இது எதுவும் சரியா வராது. ஏங்க முதல்ல இதை வாங்கி பாருங்க என்னன்னு. பாருங்க, புடிங்க. இத புடிங்க. இதெல்லாம் எனக்கு வேண்டாங்க, முதல்ல புடிங்க. ஏங்க ஏன் வேண்டாங்கறீங்க? முதல்ல இத வாங்குங்க. ப்ளீஸ்ங்க. எதுக்கு இதெல்லாம்? ஐயோ, முதல்ல வாங்கிக்கோங்க. ப்ளீஸ், நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. நான் உங்களுக்கு செய்யற சின்ன ஹெல்ப்பா வச்சுக்கோங்க. உங்களுக்கு பணம் தேவை இருக்குன்னு எனக்கு தெரியும். அன்னைக்கு நீங்களும் உங்க அம்மாவும் பணத்தை பத்தி பேசிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன். அதை பத்தி ஏன் என்னன்னு நான் எதுவும் கேட்க மாட்டேன். இதை பத்தி நான் யாருக்கிட்டையும் சொல்ல போறதும் இல்லை. இந்த பணத்தை எப்போ முடியுமோ அப்போ திருப்பி கொடுங்க. அப்படி உங்களால முடியலையா, ஓகே, பரவாயில்ல. இந்த பணத்தை உங்க அம்மா கிட்டே கொடுக்கலான்னு தான் நினைச்சேன். அவங்க ஏதோ தப்பா நினைச்சுப்பாங்களோன்னு தான் இதை உங்கள்கிட்ட கொடுக்குறேன். முதல்ல புடிங்க. ஏங்க அம்மா, நானும் எங்க அம்மாவும் பேசினதை நீங்க எப்படி கேட்கலாம்? ஃபர்ஸ்ட் நீங்க யாரு எங்க வீட்டு விஷயத்துல தலையிடுறதுக்கு? நீங்க மெஸ்ஸுக்கு சாப்பிட வந்தீங்களா, இல்லனா எங்க வீட்ல என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்கு வந்தீங்களா? உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான். நீங்க யாருங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு? கையெடுத்து கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க. இல்லைங்க, நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் இதை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ப்ளீஸ் வாங்கிக்கோங்க. தயவு செஞ்சு எங்க வீட்டு விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க ப்ளீஸ். இன்னைக்கு எப்படியாவது உங்கள்கிட்ட நான் ஃபோன் நம்பரை வாங்குறேன். நீ எப்படியெல்லாம் என்கிட்ட நடந்துக்கிறேன்னு பாக்குறேன், அப்புறமா நம்பர் தரேன். என்னம்மா நீ போய் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க? எங்க போனானுங்க அந்த ரெண்டு தடியனுங்க? ஏய், எங்கடா இருக்கீங்க? சரண்யா, குடுமா, அண்ணன் பண்றேன். குடு பரவாயில்ல. வேண்டாம், குடு. தினமும் நீ தானே பண்ற, குடுமா, அண்ணன் பண்றேன். அட என்னன்னா, தினமும் நான் தானே இதெல்லாம் செய்றேன். இன்னைக்கு என்ன புதுசா? எல்லாமே நீ பார்த்து பாரு, ஆள் எவ்வளவு அழிச்சு போயிட்டேன்னு. நான் வீட்டுல சும்மா தானே இருக்கேன், நான் பண்றேன். அம்மா, நீ சாப்பிட்டியா? வெற்றி, இதாண்டா சான்ஸ், எப்படியாவது வாங்கிரு. உனக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும்ல, அண்ணன் போய் வாங்கிட்டு வந்துட்டா? வேணாம்மா, ஐஸ்கிரீம் வேணாம், அது உனக்கு ஜலதோஷம் பிடிக்கும், அப்புறம் ரொம்ப கஷ்டம். சாக்லேட்டு இதெல்லாம் அந்த மெஸ்ல கிடைக்குமாண்ணா? ஆமாம்மா, மெஸ் ஃபோன் நம்பர் இருந்தா இப்ப நம்மளே கால் பண்ணி கேட்டுடலாம். ஆனா இப்பன்னு பாரு, நம்பர் இல்லாம போச்சு. உங்ககிட்ட இருக்குல்ல, ஒண்ணு செய்யலாமா? நம்ம ஏன் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து கால் பண்ணி கேட்க கூடாது? என்ன சொல்ற? ஏன் நம்ம வீட்டு பக்கம் வர கடையே இல்லையா? அந்த மெஸ்லயே தான் வாங்கணுமா? கண்டுபிடிச்சா? ஆமால பா, என்னமா யோசிக்கிற நீ? சான்ஸே இல்லப்பா. ஹலோ, 98. அதேதான். இப்ப வந்து அண்ணன் கிட்ட நம்பரை சொல்லுவியா? அண்ணன் ஃபோன் பண்ணி உங்க அண்ணிக்கிட்ட லவ் சொல்லுவாப்லையா? எப்படி லவ் சொல்லணும்னா நேருக்கு நேரா நின்னு கண்ணு பார்த்து சொல்லணும். அவ கண்ணை பார்த்தாலே எனக்கு பேச்சே வராதுமா. சரி, நீ முதல் நம்பர் கொடு, நான் அதை அப்புறம் பாத்துக்கிறேன். சரி, சேவ் பண்ணிக்கோ. நீ சொல்லு, அண்ணன் மனசுலயே எழுதிக்கிறேன். பாரா. 98. அதான் ஏற்கனவே தெரியுமே. மேல சொல்லு. சரி 46. 9846. ஐயோ, பால சூடாக்க அடுப்புலயே வச்சிட்டு வந்துட்டேன். இதோ வந்துறேன். ஏய் சரண்யா, ஐயோ.
யமுனா பயப்படாதம்மா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் டெய்லரிங் கிளாஸ் போகணும். யமுனா 2 நிமிஷம், 2 நிமிஷம்மா. புஷ்பா இருக்காளேம்மா, அவ பேர்ல தாம்மா பூ. நிஜத்துல அவ ஒரு ராட்சசிமா, ராட்சசி. கோர்ட்டு கேஸ்னு போனா உங்க வாழ்க்கையில வீணா போயிருமா. அதுக்கு தாமா சொல்றேன், இந்த பத்திரத்துல ஒரு கையெழுத்து வாங்கிட்டு வாமா.